உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். பாத்தி அருண், ரொம்ப நாளா இந்த கம்பெனிக்கு வராததுனால என்ன வரவேற்கிறதுக்கு வராங்க. அங்க பாரு, என் கழுத்துல போடுறதுக்கு எவ்வளவு பெரிய மாலையை கொண்டு வராங்கன்னு. அத நான் மட்டும் போட்டுக்கிட்டா நல்லா இருக்காது. நீயும் இந்த கம்பெனிக்கு ஒரு முதலாளியா இருக்கிறதுனால நம்ம 2 பேரும் சேர்ந்து போட்டுக்கலாம். எனக்கு வேணாம் சாமி, நீயே போட்டுக்கோ. மாலை மரியாதைலாம் எனக்கு வேண்டாம், நீயே வாங்கிக்கோ. வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். கார்த்தி சார், கார்த்தி சார், கார்த்தி சார், கார்த்தி சார், கார்த்தி சார். போதும் போதுன்னு எனக்கு எதுக்கு இந்த மாலை மரியாதைலாம்? என்ன சார் கேள்வி இது? எங்க முதலாளி அம்மாவோட 3வது பையன் நீங்க. எல்லாருக்கும் நல்லது நினைக்கிற பெரிய மனசுக்கு சொந்தக்காரர் நீங்க. போன வருஷம் இளம் தொழிலதிபர் விருது நம்ம காஸ்மெட்டிக் கம்பெனிக்கு எம்டியா இருக்கிற உங்களுக்கு தானே கொடுத்தாங்க. நீங்க அந்த அவார்டு வாங்கினத நாங்க டிவில பார்த்தோம். எங்க ஃபேமிலியில இருக்கிறவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க சார். நீங்க அவார்டு வாங்கினதுல ஒரு பக்கம் இருக்கட்டும் சார். கொரோனா வந்தப்போ 2 வருஷம் கம்பெனி ஓடல. ஆனா மாசம் சம்பளம் மட்டும் வந்துகிட்டே இருந்துச்சு. அதுக்கு நீங்க தான் காரணம்னு முதலாளி அம்மா ஒரு மீட்டிங்ல சொன்னாங்க. அண்ணே, நான் உங்க முதலாளி அம்மாவோட 3வது பையனா இங்க வரல. உங்க எல்லாரும் கூட சேர்ந்து வேலை செய்யற ஒரு தொழிலாளியா தான் இங்க வந்திருக்கேன். அது எங்களுக்கு நல்லா தெரியும் சார். நீங்க எங்களோட சேர்ந்து வேலை பார்க்கறதுக்கு நாங்க ரொம்ப கொடுத்து வச்சிருக்கோம். பெரிய வார்த்தைலாம் சொல்லாதீங்கண்ணே. சரி வாங்க சார் போலாம். சரி போலாம். என்ன கார்த்தி இங்க வரது லேபர்ஸ்க்கு எப்படி தெரிஞ்சது? நீ தானே சொன்ன. சேச்சே, நான் எதுக்கு சொல்ல போறேன்? அப்புறம் எப்படி உங்களுக்கு தெரிஞ்சது? யார் சொல்லிருப்பா? ஒன்னும் புரிய மாட்டேங்குது. அப்போ நம்ம வீட்டுக்குள்ளே நமக்கு யாரோ எதிரி இருக்காங்க. தீபா, என்ன தீபா ஏதோ யோசனையில இருக்க? கார்த்திய பத்தியா? ஆமாக்கா, இன்னைக்கு வேற கம்பெனிக்கு வேலைக்கு போயிருக்காரு. ஆனந்த் மாமா ஏதோ பிளான் பண்ணி தான் கம்பெனியை மாத்திருக்காரு. அந்த கம்பெனில இருக்கிற யாருக்கும் கார்த்திக் சாரை பத்தி தெரியுமான்னு கூட தெரியல. அங்க அவருக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருச்சுன்னா என்ன பண்றது? சவால்ல ஜெயிக்கணும் இல்லக்கா. நீ கவலைப்படாத. கார்த்திக் அங்க எந்த அவமரியாதையும் நடக்காது. மாலை மரியாதையோட ராஜ மரியாதை கிடைக்கும். எப்படிக்கா நீங்க சொல்றீங்க? அந்த கம்பெனில மேனேஜரா இருக்கிற மாணிக்கம் எனக்கு நல்லா தெரியும். நான் அவருக்கு ஃபோன் பண்ணி கார்த்தி பத்தி எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டேன். அவரும் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டாரு. கண்டிப்பா ஆனந்த் ஜெயிக்க நான் விட மாட்டேன். ரொம்ப தேங்க்ஸ்க்கா. எனக்கு எதுக்கு தேங்க்ஸ் எல்லாம்?
இந்த கம்பெனிலையும் கார்த்திக் கிடைச்ச வரவேற்பை பார்த்தல. இங்கேயும் முதல் பால்லையே 6. என்ன அதுக்கப்புறம் பாலே காணோம். இன்னும் ஓவர் முடியலல்ல, வெயிட் பண்ணி பாரு. கண்டிப்பா நான் அவனை அவுட் பண்ணி காட்டுவேன். ஐ எம் வெயிட்டிங். நம்ம பண்ணதெல்லாம் பத்தல. அத்தையே தள்ளி விட்டதுக்காக அந்த ரியாக்கு நம்ம பெருசா 4 காட்டு காட்டியிருக்கணும். அதை நம்ம இன்னும் பண்ணாம இருக்கோம். அதுக்கு என்கிட்ட ஒரு சூப்பர் ஐடியா இருக்கு. என்ன ஐடியா? ஏற்கனவே என்ன ஐடியாவை வச்சு ஐஸ்வர்யோட அம்மாவை கதற வச்சேனோ அதே ஐடியாவை தான் இவளுக்கும் அப்ளை பண்ண போறேன். உங்க போனை கொடுங்க. இல்ல, என் போன்ல இருந்து பேசினா அவளுக்கு தெரிஞ்சிடும். சரி, என் நம்பர்லயே பேசுறேன். என்னோட நம்பர் ரியாவுக்கு தெரியாது. ரியா நம்பர் இருந்தா கொஞ்சம் சொல்லுங்க. சொல்ல, என்ன பேச போற? சொல்லு மைத்திலி, கேக்குறல்ல? வெயிட் பண்ணுங்க. என்ன புது நம்பரா இருக்கு? யார் பேசுறீங்க? ரியா, நான் தான் ஆனந்த் பேசுறேன். என்ன ஆனந்த், புது நம்பர்ல இருந்து கால் பண்ணிருக்க? இல்ல, என் ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப்ல இருந்துச்சு. இது நான் அஃபிஷியல் பர்பஸ்க்கு மட்டும் வச்சிருக்க நம்பர். இது அர்ஜென்ட்ன்றதுனால இந்த நம்பர்ல பேசிட்டு இருக்கேன். சரி, என்ன விஷயம்? நான் இப்போ ரொம்ப ஹாப்பியா இருக்கேன் ரியா. உடனே உன்னை பார்க்கணும்னு தோணுது. நீ ஃப்ரெஷ்அப் ஆயிட்டு எனக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸா போட்டுக்கிட்டு ஒரு ஆட்டோ பிடிச்சிக்கிட்டு பாண்டி பஜார் பக்கத்தில் ஒரு சிக்னலில் வெயிட் பண்ண. நான் காரில் வந்து உன்னை பிக்கப் பண்ணிக்கிறேன். நான் உன்னை தாலி கட்டி முறைப்படியாக கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம ஒன்றா சேர்ந்து வெளியே எங்கேயும் போகலை. சரி, அவுட்டிங் எங்க போறோம்? ஐஸ்கிரீம் பார்லர், ரெஸ்டாரண்ட், சினிமா, அதுக்கப்புறம் ஈவினிங் பீச்சுக்கு போகலாம். ஓகே ஆனந்த், நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். சீக்கிரமா வந்துரு, நானும் கிளம்பி வந்துடுறேன். ஓகே ஓகே. எதுக்கு மைத்திலி இந்த விளையாட்டெல்லாம்? இது விளையாட்டு இல்ல, பனிஷ்மெண்ட். இவ போய் அந்த சிக்னல் பக்கத்துல வெயிட் பண்ணி வெயில்ல காஞ்சு வெந்து நொந்து சாகணும். உங்க அத்தையை கீழே தள்ளிவிட்டு அவ பண்ண அராஜகத்துக்கு அவளுக்கு நான் கொடுக்கிற தண்டனை. இது வெறும் ஆரம்பம்தான். இதுக்கப்புறம் நான் பண்ண போற டார்ச்சர் எல்லாம் வேற லெவல்ல இருக்கும். அதை தாங்க முடியாம சொல்லாம கொல்லாம இந்த வீட்டை விட்டு ஓடுறாளே இல்லையான்னு மட்டும் பாரு. சும்மா போக கூடாது. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.